பண்ணும்னு அவகிட்ட சொல்லியிருந்தேனே, உன்கிட்ட சொல்லல? இல்லம்மா, சொல்லல. எதையும் அடக்க முடியாம கொழுப்படுத்து திரியறாளுக. இவளுகளோட மாரடிக்கிறதே என் பொழப்பா போச்சு. டா, பின்னால பாத்ரூம் இருக்கு, போயிட்டு வந்து இந்த மருந்து எடுத்து குடி. போடி, சீக்கிரமா வா. அண்ணன் போட்டுக்கிட்டு போறான். வளப்பு அப்படி, என்ன பண்றது? வீட்டுல போய் சொல்லிட்டு இப்படி திரியறாளுக. என்ன பண்ணிட்டு இருக்க? அவன மனுஷியா மாடா இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்க? அப்படி கேளுங்க, நானும் அப்பத்துல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். இவள போட்டு மிருகம் மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. காலேஜுக்கு போற பொண்ண ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணு டேவிட். ஐயா, இந்த கேடுகட்ட கழுதைக்கு காலேஜ் வேண்டாம், எங்கேயாவது எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்புறேன்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் காலேஜ்ல படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க உதவி பண்ணினீங்க. அதெல்லாம் விடு. ஆனா இந்த சிரிக்கி காலேஜ கட்டி வச்சுட்டு அவங்க சுத்துறாயா? விடு சொல்றல. என்ன இது? இன்னும் பழைய காலத்திலே இருக்க? இது 21ஆம் நூற்றாண்டு. படிக்கிற வயசுல ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் ஒன்னா சேர்ந்து குரூப் ஸ்டடிஸ் பண்ற அளவுக்கு நாகரிகம் வளர்ந்துருக்க. நீ என்னன்னா யாரோ ஒரு பையன் கூட சுத்துறான்னு பெரிய இஷ்யூவா சொல்லிட்டு இருக்க? ஐயா இல்லைங்க ஐயா, இது வேற மாதிரி பிரச்சனை. என்ன பிரச்சனை? இவங்க கிட்ட எல்லாம் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன். இவ யாரையா காதலிச்சு அவனால ஏமாந்து போய் இப்ப வயிற்ற ரொப்பிட்டு வந்து நிற்கிறாயா? அழுத்தக்காரி. எவ்வளவோ அடிச்சு மிரட்டிலாம் கேட்டு பார்த்துட்டு எதுவுமே வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கிறாயா இவ? சொல்லு, அப்படி இல்ல விட்டுற முடியுமா? யாரு ஜெனிஃபர் அது? இங்க பாரு, யார் என்ன சொல்லு, அப்பதானே நம்ம மேற்கொண்டு அவங்க கிட்ட பேச முடியும். யார் என்ன சொல்லு ஜெனிஃபர். இங்க பாரு ஜெனிஃபர், இது வரைக்கும் நான் உன்கிட்ட அவ யாரு என்னன்னு கேட்டதே இல்ல. இப்போ விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. நீ அவ யாருன்னு சொல்லிதான் ஆகணும். உண்மையை சொல்லு ஜெனிஃபர், யாரு? இந்த விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? இல்லனா இன்னைக்கு மார்னிங் தான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். அதுவும் அவங்க லவ் பண்றாங்கன்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். எனக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாதுண்ணா. சரி சரி, நீங்களே உள்ள போங்க. டேவிட், என் கூட வா. ரெணுகா, ஒரு நிமிஷம் இங்க வா. அழாத ஜெனிஃபர். அவகிட்ட நைஸா பேசி கேக்குறாங்களே அந்த பையன் யாரு என்னன்னு விசாரி. போ. ஜெனிஃபர், இங்க பாரு. திலகா குட்டி, இங்க வாமா. இங்க பாரு, நீ போய் அவ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவங்கள யாருக்காவது அவனை பத்தி டீடைல்ஸ் தெரியுதான்னு கொஞ்சம் ட்ரை பண்ண. ஓகே சரிண்ணா. போ. வா டேவிட். இங்க பாரு, அவங்க எல்லாம் போயிட்டாங்க. யாருன்னு சொல்லு ப்ளீஸ் ஜெனிஃபர், என்கிட்ட சொல்லு. சொல்லு ஜெனிஃபர். டேவிட், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்ணாடி பாத்திரத்தை ஹேண்டில் பண்ற மாதிரி பண்ணணும். முரட்டுத்தனம் கூடாத. நான் சொல்றது கவனமா கேள. சொல்லுங்க ஐயா. ராத்திரி அவகிட்ட போய் சென்டிமெண்டலா பேச. சின்ன வயசுல இருந்து நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கேன், நீ இப்படி பண்ணலாமான்னு கேட்டு அழு. உனக்கு நீயே சமாதானம் ஆயிக்கிற மாதிரி பேசு. அந்த பையன் யாருன்னு சொல்லு, அவனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு சொல்லி டிராமா ஆடு. எப்படியாவது அவ காதலிக்கிறவன் பேரை சொல்லிடுவா. அப்புறம் பஞ்சாயத்தை வச்சுக்கலாம். ஐயா, அவளை ஏமாத்திடுவோம் ஃப்ராடு நல்லா தெரியுது ஐயா. ஆனா
அவங்கிட்ட போய் மறுபடியும் டேவிட், நாம அவகிட்ட அப்படிதான் சொல்லுவோம். பையன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி வேற மாதிரி ஐடியா சொல்லி கொடுக்கறேன். சரிங்க ஐயா. அப்புறம் அவ மேல கோவப்படவும் கூடாது, அவளை அடிக்கவும் கூடாது. புரிஞ்சுதா? சரிங்க ஐயா. போ வரேங்க ஐயா. போ, நான் பாத்துக்கிறேன். ரெடுக்கா, என்னாச்சு? அவ ஏதோ சொன்னாளா? அவ வாய் திறந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, அழுத்தக்காரியா இருப்ப போல இருக்கு. எதுவும் சொல்லலங்க. அண்ணா, குட்டி, என்னம்மா, ஏதாவது நியூஸ்? இல்லண்ணா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கால் பண்ணி நான் விசாரிச்சிட்டேன். அவனோட பேர் கூட அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அதை விட முக்கியமான விஷயம், அவனை பத்தி எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லல அப்படின்றாங்க. அப்போ அவளோட கர்ப்பத்துக்கு காரணம் யாரு? Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.